இந்த வீடியோவில் நாங்கள் டேலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்ட்டு நாங்கள் நேம் என்ற இடத்துல எங்களோட கம்பெனியோட நேமை டைப் பண்ணிக்கொள்ளுவோம். என்டர் கொடுப்போம். திரும்பவும் என்டர் கொடுத்து ஸ்டேஷனரி கம்ப்ளைண்ட்ஸ் என்ற இடத்துல இந்தியா என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுவோம். தொடர்ந்து என்டர் கொடுத்துட்டு வருவோம். அது ஆர்எஸ்என்டே இருக்கட்டும், கரன்சி சிம்பிள், அக்கௌண்ட் வித் இன்வென்டரி, டைப் ஆஃப் கம்பெனியில் அக்கௌண்ட் வித் இன்வென்டரின்னு இருக்கட்டும். இந்த ஃபைனான்ஷியல் இயர் 1/1/2024 அது அப்படியே இருக்கட்டும். 1/1/2024 செய்யலும். தொடர்ந்து என்டர் கொடுத்துன்னு வந்தால் அக்செப்ட் பண்ண இருக்கும். அக்செப்ட் கொடுத்தா என்னோட கம்பெனி ஓப்பன் ஆகும். அடுத்தது நாங்கள் அங்கே ஓப்பன் பண்ண கம்பெனியோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு கேட்வே ஆஃப் டேலி என்ற டைப்புக்குள்ளே மாஸ்டர் என்ற தலைப்புக்குள்ளே அக்கௌண்ட் இன்ஃபோ அதை கொடுத்து என்டர் கொடுப்போம். என்ற அக்கௌண்ட் இன்ஃபோ என்ற இடத்துல லெஜர் என்றதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுப்போம். என்ற லெஜர் என்றதில் சிங்கிள் லெஜர் என்ற தலைப்புக்குள்ளே க்ரியேட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தா என்ற அக்கௌண்ட் நேமை நாங்கள் டைப் பண்ணுவோம். அக்கௌண்ட் நேமை டைப் பண்ண ஒரு என்டர் கொடுப்போம். திருப்பி என்டர் கொடுத்தா இது என்ன அக்கௌண்ட்டு கீழே வரும், அதாவது என்ன கேட்டகரி உள்ளுக்கு வரும் என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளும். இது ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட் உள்ளுக்கு வரும். எஃப்ஐ டைப் பண்ணால் எங்களோட சைடில் ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட் அது ஹைலைட் ஆகி காட்டும். அதை என்டர் கொடுப்போம். இன்னும் தொடர்ந்து என்டர் கொடுத்து இன்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸை கேட்கும். நாங்கள் அது ஓப்பனிங் பேலன்ஸை நாங்கள் என்டர் பண்ணுவோம். என்டர் கொடுப்போம். அக்செப்ட் பண்ண எஸ்ன்னு கொடுப்போம். தொடர்ந்து எங்களோட ஓப்பனிங் பேலன்ஸை செஞ்சுட்டு போகும்.
像இந்த தான் அந்த போட்டு மிச்சனால இப்போ போன PTC இது ரொம்ப மூடி தூஞ்சி எந்த விட்டு இந்த செய்தியை பார்த்தேன் எங்களோட கம்பெனியோட ஓப்பனிங் பேலன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் எங்களோட ஸ்டாக்கை எப்படியே என்டர் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கை எப்படி என்டர் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஸ்டாக்கை என்டர் பண்ணுறதுக்கு முன்னுக்காக நாங்கள் 3 விஷயங்களை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது ஸ்டாக் குரூப், அதாவது நாங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸில் அக்கௌண்ட்டை தான் செய்ய போகிறோம். அதாவது அதுக்கான குரூப்பை நாங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது கோடவுன், அதாவது லொக்கேஷன், நாங்கள் எங்கே எங்களோட ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணி வச்ச போகிறோம் என்றதை நாங்கள் என்டர் பண்ணிக்கோம். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் என்றதை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் என்ன அளவுகோலில் நாங்கள் எங்களோட ஸ்டாக்கை அளக்க போகிறோம் என்றதை நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சோம். கேட்வே ஆஃப் டேலி என்ற டேப்புக்குள்ளே மாஸ்டர்ஸ் இன்வென்டரி இன்ஃபோ என்றதை செலக்ட் பண்ணி நாங்கள் என்டர் கொடுப்போம். இன்வென்டரி இன்ஃபோ என்ற டேப்புக்குள்ளே ஸ்டாக் குரூப் என்றதை செலக்ட் பண்ணி நாங்கள் க்ரியேட் கொடுத்து சிங்கிள் ஸ்டாக் குரூப்பில் க்ரியேட் என்றதை கொடுத்தால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸ்டாக் குரூப் க்ரியேஷன் என்றதுக்குள்ளே நாங்கள் லேடிஸ் ஐட்டம் நேம் என்ற இடத்துல லேடிஸ் ஐட்டம் என்றதை நாங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுப்போம். அது நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறோம். டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று நாங்கள் அக்கௌண்ட்ஸை தான் செய்ய போகிறோம். அதுக்கான குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். லேடிஸ் ஐட்டம் என்றதை டைப் பண்ணி அக்செப்ட் எஸ் கொடுக்கணும். அடுத்து நாங்கள் ஜென்ட்ஸ் ஐட்டம் அந்த குரூப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் எங்களோட குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கோம். அதுலேருந்து பேக் வந்து திரும்பவும் பேக் வருவோம். என்கிட்ட நாங்கள் க்ரியேட் பண்ண குரூப்பில் ஏதாவது ஆல்டர் செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஆல்டர் என்ற இடத்துல எங்களுக்காக தவறு திருத்திக் கொள்ளலும். அடுத்தது நாங்கள் யூனிட் ஆஃப் மெஷர் என்றதை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அது என்ன யூனிட்டில் நாங்கள் அளக்க போகிறோம் என்றதை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அது என்டர் கொடுத்தால் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் என்றதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தோம். க்ரியேட் என்றிருக்கும், அதை என்டர் கொடுப்போம். சிம்பிள் என்ற இடத்துல நாங்கள் MOS என்றதை டைப் பண்ணிக்கொள்வோம். இந்த ஃபார்மல் நேம் என்ற இடத்துல நாங்கள் நம்பர் NOS என்றால் நம்பர் என்றதை நாங்கள் டைப் பண்ணிக்கொள்வோம். தொடர்ந்து என்டர் கொடுத்தால் அக்செப்ட் எஸ்ன்னு கொடுக்கணும். திரும்ப நாங்கள் பேக் வரணும். திரும்ப நாங்கள் ஒரு சிம்பிள் தான் நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். நம்பரில் மட்டும்தான் நடக்க போகிறோம். இங்கேருந்து பேக் வரும். நாங்கள் கோடவுன், அதாவது லொக்கேஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு இன்வென்டரி இன்ஃபோ என்ற டேப்புக்குள்ளே லொக்கேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தா லொக்கேஷன் என்றதை கிளிக் பண்ணி என்டர் கொடுப்போம். சிங்கிள் லொக்கேஷன் என்றதுக்குள்ளே க்ரியேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுப்போம். இதை கொடுத்தா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்கிட்ட நாங்கள் எங்களோட ஸ்டாக்கை நாங்கள் எங்கே வைக்க போகிறோம் என்றதை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஷாப்புன்ற ஒரு இடமும் ஸ்டோர் என்ற இடத்துலையும் நாங்கள் எங்களோட ஸ்டாக்கை நாங்கள் வைக்க போகிறோம். அதை க்ரியேட் பண்ணி அக்செப்ட் பண்ண வரைக்கும் யூஸ் கொடுத்தால் எங்களோட லொக்கேஷனை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நாங்கள் எங்களோட ஸ்டாக் எப்படி என்டர் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஸ்டாக்கை என்டர் பண்ணுறதுக்கு ஸ்டாக் குரூப், லொக்கேஷன், யூனிட் ஆஃப் மெஷர் எல்லாத்தையும் நாங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஸ்டாக் எப்படி என்டர் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அது கேட்வே ஆஃப் டேலி என்ற டேப்புக்குள்ளே மாஸ்டர்ஸுக்கு கீழே இன்வென்டரி இன்ஃபோ என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம்.
இன்வென்டரி இன்ஃபோ என்ற டேப்புக்குள்ள ஸ்டாக் ஐட்டம் என்றதை செலக்ட் பண்ணி சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் கொடுத்தால் அது ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நாங்கள் எங்களோட ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஷர்ட் ஸ்டாக் நேம் என்கிட்ட டைப் பண்ணிக்கொள்ளும். ஷர்ட் டைப் பண்ணிக்கொண்டு என்டர் கொடுப்போம். அண்டர் இந்த இடத்துக்குள்ளே இது என்ன குரூப்புள்ளுக்கு வரும். நாங்கள் ஆல்ரெடி 2 குரூப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இது ஜென்ஸ் குரூப்புள்ளுக்கு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளும். யூனிட் என்றதுக்குள்ளே நாங்கள் என்ஓஎஸ் நம்பர் என்றதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். என்டர் கொடுப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ற இடத்துல நாங்கள் என்னோட மொத்த ஸ்டாக்கை நாங்கள் என்கிட்ட ஷர்ட் எத்தனை இருக்குது, மொத்தம் எத்தனை இருக்குது என்றதை நாங்கள் என்கிட்ட செலக்ட் பண்ணிக்கொள்வோம். 70 இருக்குது. அது என்டர் கொடுத்தால் என்டர் லொக்கேஷனுக்கு செலக்ட் பண்ண வரும். லொக்கேஷன் என்ற இடத்துல நாங்கள் ஸ்டோர் என்றதை செலக்ட் பண்ணி ஸ்டோரில் எங்கள்கிட்ட எத்தனை இருக்குது என்றதுக்கிட்ட நாங்கள் குவான்டிட்டி என்ற இடத்துல நாங்கள் என்டர் பண்ணிக்குவோம். ஸ்டோரில் 45 இருக்குது. இந்த ரேட் ரேட்டை என்கிட்ட கொடுத்து என்ஓஎஸ் அடுத்த லொக்கேஷன் அடுத்த ஷாப்பில் எத்தனை இருக்குது, ஷாப்பில் 25 இருக்குது. என்டர் கொடுத்தால் 19 ரேட்டை கேட்கும். அதாவது சேம் ரேட் தான். அதை கொடுத்தால் ஃபுல் டோட்டல் வரும் 49,000 ரூபா. அதாவது குவான்டிட்டி 70. வந்து என்டர் கொடுத்தால் இந்த ஸ்டாக் என்டர் ஆகும். ப்ரௌசர் ஜென்ஸ் ஐட்டம் NOS லொக்கேஷனில் ஸ்டோர் உள்ளுக்கு 40 இருக்குது. ரேட்டை கொடுத்துக்கொண்டா ஷாப்பில் 15 இருக்குது. மொத்தம் 55. நாங்கள் ஸ்டோரில் எத்தனை கொடுத்தால் ஷாப்பில் இருக்கிற ஆட்டோவாக கால்குலேட் ஆகும்.